தமிழ்நாடு காங்கிரஸுக்கோ ஷோடங்கருக்கோ மற்றவங்களுக்கோ ஸ்டாலினை அப்ரோச் பண்ணி 120 சீட் கேட்க எப்படி எந்த மூஞ்சி வச்சுன்னு கேட்டீங்க? ஸ்டாலின் பீகார் அப்படின்னாருன்னா முடிவாச்சு. திமுக தலைமை என்ன பார்க்குது, விஜயை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு அதிகமான இடங்களில் திமுக போட்டி போடணும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிக சொந்த சின்னத்தில் போட்டி போடுவேன்னு சொல்லுது. ஸோ அந்த சின்னத்தில் போட்டி போட்டு தோற்று போயிட்டாங்கன்னா ஸ்டாலினுக்கு இருக்கு. ஸ்டாலினும் நல்லா பார்க்குறாரு. காங்கிரஸ் வீக் ஆகி போச்சு, மதிமுக வீக் ஆகி போச்சு, கம்யூனிஸ்ட் வீக் ஆகி போச்சு, பிசிக வீக் ஆகி போச்சு, எல்லாம் வீக் ஆகி போச்சு. ஆனால் அதே நேரத்தில் இவங்களெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலின் போகிறான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டார். ஏன்னா கூட்டணியை நம்பித்தான் திமுக அரசாங்கமே நடக்குது. ஒரு 10 மந்திரி காலி, சீட் இல்லைன்ட்டாங்க. ஸ்டாலின் கலைஞரோட ஆற்றோட வேலை செஞ்சார். துரைமுருகன், ஐ பெரியசாமி, அந்த குரூப்பெல்லாம். உதயநிதிக்கு அந்த மாதிரி தலைவதி கிடையாது. எங்கள் தாத்தா டீமோட நான் வேலை செய்யணுமா? என்னப்பா அப்படி பேசுகிறீங்க? உங்களாலே முடியல, என்னால் முடியுமா? மாற்றுங்க, சீனியரெலாம் தூக்கி போடுங்க. ஏன்னா அடுத்த அமைச்சரவை உதயநிதியின் அமைச்சரவையாக இருந்தால் சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரகாசம் சாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். காங்கிரஸில் பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. தனியாக வெளியில் போவாங்களா, இல்லை எங்களுக்கு அதிகார பங்குலாம் கேட்பாங்களா துணிஞ்சு, இல்லை திமுகவோட ஒட்டி தான் பயணிக்குமா? பீகாருக்கு முன்னாடி ஷோடாங்கர்னு ஒருத்தர் மேலிட பொறுப்பாளர் வந்தார். அவர் மீட்டிங்லாம் போட்டார். காங்கிரஸ் எப்படி வளர்த்தெடுப்பது அப்படின்னு ஒரு மீட்டிங் போட்டார். வளர்த்தெடுக்க அங்கே ஒன்றும் இல்லை, அது வேறு விஷயம். வளர்த்தெடுப்பதானால் நாம் கூட்டணியில் துணை முதலமைச்சர் கேட்கணும், 125 சீட்டு கேட்கணும் அப்படின்னு இதெல்லாம் ஒரு பில்டப்லாம் கொடுத்தாங்க. ஸ்டாலின் இன்னும் எந்த ரியாக்டுமே பண்ணல. ஸ்டாலின் கூட்டணி கட்சிகள் திருமாவாட்டம், வைகோ ஆட்டம், காங்கிரஸ் ஆட்டம் என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் பதில் பேசக்கூடாதுன்ற ஒரு கொள்கைகள் இருக்கு. நல்ல கொள்கை. எதையும் அவளை போய் சீனி விடணும், அவளை இறங்கி வராங்க மட்டும் கத்திட்டு போடுறேன்னு. ஸோ பீகார் தேர்தலில் காங்கிரஸ் மண்ணை கவிச்சு. இப்போது தமிழ்நாடு காங்கிரஸுக்கோ ஷோடங்கருக்கோ மற்றவங்களுக்கோ ஸ்டாலினை அப்ரோச் பண்ணி 120 சீட் கேட்க எப்படி எந்த மூஞ்சி வச்சுன்னு கேட்டீங்க? ஸ்டாலின் பீகார் அப்படின்னாருன்னா முடிவாச்சு. ஸோ துணை முதலமைச்சர் 125 சீட்டு, அந்த சீட்டெல்லாம் கடைசியில் போக இப்போ லேட்டஸ்ட்டாக எனக்கு என்ன முடிவு பண்ணாங்களாம், ஒரு பார்லிமெண்ட் தொகுதிக்கும் ஒரு சீட், ஒரு 40 சீட் கேட்போம். இறங்கி வந்துட்டாங்க. 125, 60, 80, 90, 40 வந்திருக்காங்க. 40ல் 120 சீட்டை கொடுப்பாங்களாம். இடங்கள், தொகுதிகள் ஸ்டாலினிடம். அதில் அவர் பார்த்து 40 சீட்டை கொடுக்குறாங்களாம். பாண்டிச்சேரி இன்க்ளூடிங் போட்டி போடலான்ற லெவலில் வந்திருக்காங்க. இது ஸ்டாலின் 20க்கு மேலே, 25க்கு மேலே, 20 தான் மேக்ஸிமம், 22 ஒன்று இருக்கிறப்ப கொடுக்கலாம். அதுக்கு மேலே அவர் கொடுக்குறதா இல்லை. ஏன்னா பீகாரில் மட்டுமல்ல, வெஸ்ட் பெங்காலில் காங்கிரஸ் இருக்கிற இடமே தெரில, போட்டி போட்டுதானே தெரில. எப்படி பீகாரில் 10 இடம் 12 இடத்துல போட்டி போட்டு 3வது 4வது இடத்துல வெஸ்ட் பெங்கால் அந்த மாதிரி க்ஷீணமாக போகுது. ஸோ திமுக தலைமை என்ன பார்க்குது, விஜயை எதிர்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுக்கு அதிகமான இடங்களில் திமுக போட்டி போடணும். காங்கிரஸ் கை சின்னத்தில் போட்டி போட போகுது. மதிமுகனா உதயசூரியனில் போடும். காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் பிசிக சொந்த சின்னத்தில் போட்டி போடுவேன்னு சொல்லுது. ஸோ அந்த சின்னத்தில் போட்டி போட்டு தோற்று போயிட்டாங்கன்னா ஸ்டாலினுக்கு இழுக்கு. பார்லிமெண்ட் தேர்தலில் 40 ஜெயிக்க வச்சு கொடுத்துட்டார். பெரிய வெற்றி, இமாலய வெற்றி. அசம்பிளியில் அந்த மாதிரி நடக்குமான்னு கேட்டிங்கன்னா கஷ்டம். பார்லிமெண்ட் தேர்தல் வேறு, அசம்பிளி தேர்தல் வேறு. ஜனங்க ஒரே மைண்டாக போட மாட்டாங்க. எம்ஜிஆர் பீரியடில் பார்லிமெண்ட் தேர்தலும் அசம்பிளி தேர்தலும் ஒரே நாளில் வச்சா கூட வெவ்வேறு கூட்டணிக்கு வாக்களித்த மக்களே தமிழ்நாடு மக்கள் மறந்துடாதீங்க. ஒரே நாள் பார்லிமெண்ட் தேர்தல்,
அசம்பிளி தேர்தல் எல்லாம் நினச்சாங்க ரெண்டும் ஒரே குத்துவாங்கன்னு. மாற்றி மாற்றி குத்துனாங்க. டெல்லிக்கு ஒரு கட்சி அமைச்சு வச்சாங்க. டெல்லிக்கு போய் வேலை செய். ஸ்டேட்டுக்கு ஒரு கட்சி அமைச்சு வச்சாங்க. நான் சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாடி அப்போவே தமிழ்நாட்டு மக்கள் தேர்ந்தவங்கன்னா இப்போ இன்னும் சோஷியல் மீடியா உலகத்தில் கைதேர்ந்தவன் ஆயிட்டாங்க. ஆகையினால் 25க்கு மேலே காங்கிரஸ் எதிர்பார்க்க முடியாது. முதல்ல ஸ்டாலின் கேட்பாராம், அவ்வளோ கேண்டிடேட் இருக்காங்களா அவங்ககிட்டன்னு கேட்பாங்களாம். கிண்டலாக கேட்பார், கவர்மெண்ட்டுக்கு கிண்டல் அடிப்பார். முதல்ல கேண்டிடேட் தேடி பிடிங்க, அப்புறம் சீட்டை கேளுங்கப்பார். ஸோ ஒரு கமிட்டி ஒன்று போட்டிருக்காங்க ஸ்டாலினை பேசுவதற்கு. நியாயமான முறை. அறிவாளத்துக்கு ஒரு டைம் கொடுப்பார் ஸ்டாலின். இங்கே போய் உட்காருவாங்க, பேசுவாங்க. பேசிட்டு 40, 40, 30 கேட்பாங்க. சேலை எல்லாம் கிடையாது, 20, 25 தான் மேக்ஸிமம். 20லேருந்து 25 எடுத்துங்க. இல்லை விஜய் கூட போங்க, எனக்கு கவலை இல்லை, நான் பேசிக்கிறேன், ஐ டாக் டு ராகுல்டார்னா முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ இவங்க போடுற இந்த கபட வேடங்கள்லாம் பலிக்குமான பலிக்காது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா விசிகாவும் ரொம்ப முதல்ல துள்ளாங்க. துணை முதலமைச்சர் பொது தொகுதி, அந்த தொகுதி ஆச்சு போச்சாங்க. இப்போ விசிகா தலைவர் அடங்கி விட்டார். ரவிக்குமாரே ஒரு பேட்டியில் கூட சொன்னார், எங்களுக்கு இப்போ அதிகார பங்குலாம் வேணாம். இறங்கிட்டாங்க. நீங்கள் 5-10 சீட்டு கொடுத்தாங்கன்னா போதும் லெவல் பண்ணிட்டாங்க. இப்போ அது வந்து நம்ம தோத்துருவோங்கிற ஒரு பயமா, இல்லை திமுக சிம்பிளே நின்று ஜெயிச்சாலும் நமக்கு ஆச்சரியப்படுறதுக்குள்ள சுச்சுவேஷன் அப்படி தள்ளப்பட்டு விசிகா தனியாக போட்டி போட்டால் டெபாசிட் கூட வராது. அது அவங்களுக்கே தெரியும். திமுகவோட இருந்தால் தான் விசிகாவுக்கும் திமுகவோட இருந்தால் தான் விசிகாவுக்கு மரியாதை. திமுக இல்லாமல் விசிகா தனியாக போட்டி போட்டுதுன்னா டெபாசிட் கூட வராது. திமுகவுக்கு பாதகம் வருமானா ஓரளவுக்கு பாதகம். எஸ்சி எஸ்டி ஓட்டெலாம் கொஞ்சம் பிரியத்துக்கு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் பெரிய லெவலில் பாதகம் திமுகக்கா விசிகான்னா விசிகாக்கு தான். ஸோ விசிகா திமுக கூட்டணியில் இருக்க வரைக்கும் தான் அதுக்கு நல்லது. இருக்கிறதையாவது காப்பாற்றிக்க முடியும். இல்லைன்னா அதுவும் இல்லாமல் போச்சுன்னா கட்சி ரெக்கக்னிஷனே போடும். ஆனால் இந்த கட்சி தொண்டர்களை உசுப்பேத்துறதுக்கு அடுத்த முதல்வர், அடுத்த துணை முதல்வர், அது தப்பு சொல்ல முடியாது. ஒரு அரசியல் கட்சின்னு வச்சிங்கன்னா பில்டப் கொடுத்து தான் ஆகணும். அது பில்டப் அவர் கொடுத்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. இப்போ உண்மை நிலையை ரவிக்குமார் சொல்லிட்டார், எங்களுக்கு வேறு வழியே இல்லைங்கன்ட்டார். அதோட அந்த கதை முடிஞ்சுது. மதிமுக அப்படி இல்லை, 2 மதிமுக ஆகி போச்சு. இப்போ மல்லை சத்தியா ஒன்று ஆரம்பிச்சிட்டார். துரை விவேக் அதை ரொம்ப பேசினார்னா, தம்பி கொஞ்சம் வழி விடு, மல்லை சத்தியா உட்கார வச்சுட்டு அவருக்கு 5 சீட் கொடுத்தாருன்னா கதை கந்தல். உங்கள் வீராவேச கோஷம்லாம் போச்சு. மதிமுக நடுவில் விடப்படும். என்டிஏ பக்கம் போக முடியாது, அதிகமாக பக்கம் போக முடியாது. திமுக வெட்டி விட்டுச்சு. மதிமுக இருக்கிற இடம் தனியாக போயிடும். அதை உணர்ந்து இப்போ அடக்கி வாசிக்கிறாங்க. அது மல்லை சத்தியா தனி கட்சி துவங்கினா விட்டு ரொம்ப அடக்கி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மதிமுகவில். வைகோ பேசுறதே இல்லை. மினியாவது சொல்லியிருந்தார், எங்களுக்கு மரியாதை வேணும், அது வேணும், இது வேணும், 50 வேணும், 20, 30 வேணும்னு. 5 கொடுத்தா பெருசு, 4 கொடுத்தா பெருசு. அந்த லெவலுக்கு தள்ளப்பட்டுக்கிறார். கட்சி ஒன்றி போச்சு. மல்லை சத்தியா அப்புறம் நல்ல ஸ்பீக்கர், நல்ல அவர் ஊழல் எடுத்து விடுறேன்றார். மதிமுகவோட ஊழலை பாஜக எடுத்து விடுறதோ இல்லையோ, அதிமுக எடுத்து விடுறதோ இல்லையோ, மல்லை சத்தியா எடுத்து விட ஆரம்பிச்சிட்டார். எல்லாம் அந்த 29 கோடி பாங்களா, அது எஸ்டேட்டு, ப்ராப்பர்ட்டி பட்டி எனக்கு கூட இருந்திருக்கார். எனக்கு நம்பிக்கை வந்துச்சு. ஸோ வைகோவால் திமுகவுக்கு எந்த 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. அப்போ இந்த தேர்தலில் வந்து எல்லாத்தையும் கட்டி இழுத்துட்டு போகுது கடமை திமுக தான் இருக்குது. திமுக சொல்லுது, வாட இன்ஜினில் ஏறினா ஏறுங்க, இல்லை இறக்கி விட்டு போயினே இருங்க, வேறு ட்ரெயின் பிடிச்சிவாங்க. எங்கள் இன்ஜினில் இடம் இது கட்சி போட்டி தான் இருக்குது, ஏறி உட்காருங்க, பர்த்து தான் இருக்குது, சிட்டிங் தான் இருக்குது, வைக்கிறோம், ஸ்லீப்பர் கிடையாது, ஏசி கிடையாது, சிட்டிங் தான் இருக்குது. இஷ்டம் இருந்தால் ஏறிங்க, இல்லை இறக்கிட்டு போயிட்டே இருங்க. ஸோ ஸ்டாலின் நல்லா பார்க்குறாரு. காங்கிரஸ் வீக் ஆகி போச்சு, மதிமுக வீக் ஆகி போச்சு, கம்யூனிஸ்ட் வீக் ஆகி போச்சு, விசிக வீக் ஆகி போச்சு, எல்லாம் வீக் ஆகி போச்சு. ஆனால் அதே நேரத்தில் இவனெல்லாம் விட்டுட்டு ஸ்டாலின் போகிறான்னு கேட்டிங்கன்னா போக மாட்டார். ஏன்னா கூட்டணியை நம்பித்தான் திமுக அரசாங்கமே நடக்குது. கூட்டணி வாக்கு இல்லைன்னா திமுக மெஜாரிட்டி வர்றது வாய்ப்பு ரொம்ப கம்மி. இவங்க இல்லாமல் அவங்க இல்லை, அவங்க இல்லாமல் இவங்க இல்லை, ரெண்டும் ஒருத்தர் தோல் ஒருத்தர் இருக்கணும். எந்த அளவுக்கு ஸ்டாலின் விட்டு பிடிப்பார் அப்படிங்கிறத பார்க்கணும். கேட்டதெல்லாம் கொடுத்துட மாட்டார். அவர் கட்சியில் நிறைய டிமாண்ட் இருக்குது.
எல்லா மந்திரி பசங்களும் சீட்டு கேட்குறாங்க. எல்லா எம்பியோட பசங்களும் சீட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஸ்டாலின் பார்க்குறாரு, அடுத்த வாட்டி வயசானலாம் கொடுக்க வேணாம்பா, ஒரு 10 மந்திரி காலி, சீட்டு இல்லைன்ட்டாங்க, ரெடி ஆகிட்டாங்க, பையனுக்கு ஒன்றா கொடுக்குறோன்னு. ஏன்னா அடுத்த அமைச்சரவை உதயநிதியின் அமைச்சரவையாக இருந்தால் அங்கே 86 வயசு 92 வயசு தாத்தாலாம் உட்காந்தாங்கன்னா உதயநிதியால் எப்படி வேலை செய்ய முடியும்? அவருக்கு ஏற்ற டீம் ஒன்று, அவர் சொல்கிறபடி டீம், அவர் ஏஜ் குரூப்பு. ஸ்டாலின் கலைஞரோட ஆட்களோட வேலை செஞ்சார். துரைமுருகன், ஐ பெரியசாமி, அந்த குரூப்பெல்லாம். உதயநிதிக்கு அந்த மாதிரி தலைவதி கிடையாது. எங்கள் அப்பா டீமோட தாத்தா டீமோட நான் ஏன் வேலை செய்யணும் கேட்டாராம். எங்கள் தாத்தா டீமோட நான் வேலை செய்யணுமா? என்னப்பா அப்படி பேசுகிறீங்க? உங்களாலே முடியல, என்னால் முடியுமா? மாற்றுங்க, சீனியரெலாம் தூக்கி போடுங்க. ஸ்டாலின் கொஞ்சம் அமைதிக்காகிறார். ஸ்டாலின் ஒரு பழக்கம் என்னென்னா, தடாலடி எதுவும் பண்ண மாட்டார், எடுத்தேன் கவுத்தேன்னு பண்ண மாட்டார். உதயநிதி கொஞ்சம் இள ரத்தம் 6 வருஷமாக இருப்பார். ஸ்டாலின் எல்லாம் அனுபவசாலி. இரு தம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போடுவார். ஸோ திமுகவிலும் மாற்றங்கள் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா இந்த தேர்தலுக்கு பிறகுன்னா, நிறைய அமைச்சர்களுக்கு கதவு மூடப்படும். புதிய அமைச்சரவை சப்போஸ் திமுக அமைச்சரவை அமைத்தால் பழைய அமைச்சர்கள் 10 பேருக்கு கல்தா கொடுக்கப்படும். இளைஞர்களாக பார்த்து அன்பில் மகேஷ் பொழியாமொழி மாதிரி உதயநிதிக்கு தோதா இருக்கக்கூடியவர்களை வச்சு அமைச்சரவை அமைக்கப்படும் எனக்கு கேள்விப்படும். இல்லை, அதே நேரத்தில் கட்சிக்காண்டி உழைத்தவர்கள்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் இருப்பாங்க, நிச்சயமாக இருப்பாங்க. அவங்களுக்கா அந்த பதவி போகுமா, இல்லை அமைச்சருடைய வாரிசுகளுக்கு தான் போகுமா அப்படின்னு ஒரு இல்லை, கட்சிக்காக உழைத்தவர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்குறாங்க. பட்டு திமுக என்பது வாரிசு கட்சியாக மாறி ரொம்ப வருஷம் ஆச்சு, அது மாற்ற முடியாது. அது தவறு. அது என்ன ரீசன் எடுத்துக்கலாம்? செலவு பண்ணுறதுக்கு இல்லை, தவறுன்னு சொல்ல முடியாது, நியாயப்படுத்தவும் முடியாது, ரெண்டும் சொல்ல முடியாது. அது இந்தியாவோட போக்கு அப்படி ஆயிடுச்சு. இப்போ பிஜேபியில் கூட வாரிசு வந்தாச்சு. வாரிசு அரசியல் மட்டுமே ஒரு குற்றமாக கருத முடியாது. ஆனால் திமுக என்ன ஆயிடுச்சு, தலைவரோட பையனுக்கு மட்டும் கொடுத்தீங்களே, என் பையனுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வருது. அது துரைமுருகன் பையன் கதிரானந்த் ஆட்டம், ஆற்காடு வீரன் பையன் டாக்டர் கலாநிதி வீராசாமி ஆட்டம், எல்லாருமே ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஐ பெரியசாமி பையன் ஆட்டம், எல்லா அமைச்சர்களுமே, டிஆர் பாலு பையன் டிஆர்பி ராஜா ஆட்டம், எல்லா மூத்த தலைவர்களுமே பசங்களை உள்ளே விட்டாங்க. ஸ்டாலின் சொல்லுவாங்க, பசங்களை உள்ளே விட்டீங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? உங்களுக்கு என்ன வேலை? பசங்களை உள்ளே விட்டு நீங்கள் போக வேண்டியதானே. பசங்களையும் உள்ளே விட்டீங்க, நீங்களும் பிடிச்சிக்கிறீங்க. அப்போ இதை குடும்ப ஆட்சியான்னு கேட்டாரோ. நான் என்ன ஸ்டாலின் இல்லை கேட்பார், அதெல்லாம் பாட மாட்டார். குடும்ப ஆட்சி நடத்துறீங்களா? வெளியில் காலி துப்புறான் அவன், நீங்களே கட்சியை கண்ட்ரோல் பண்ணுறீங்கன்னு. எட்ட காலி பண்ணு, இல்லை பையனை தூக்கு, நீ வா, ஏதோ ஒத்தனுக்கு தான் இடம், க்ளீனாக சொல்கிறார் சார். ஸோ இந்த குடும்ப கட்சிங்கிறத உடைக்கணும்னு பார்க்குறார், உடைக்க முடியல அவரால். அதான் கஷ்டம். நிச்சயமாக சார், தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி.